ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறாங்க. அவங்க என்ன சமைக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களே சொல்லுவாங்க, வாங்க. அது யாரு? இவங்க தான். ஆமா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சமைக்க போறேன் அப்படின்னா ஹாட் வாட்டர் சமைக்க போறேன், சுடுதண்ணி வைக்க போறேன். அதை எங்க அம்மா சொல்லி கொடுக்க போறாங்க, நான் செய்ய போறேன். நீங்க கேட்கலாம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்களே, சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்ம லைவ்ல வர நண்பர்கள் அனைவருமே வந்துட்டு சுடுதண்ணி வச்சு ஒரு வீடியோ போட சொல்லி என்னை கேட்டிருக்காங்க. எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது, எனக்கு வச்சு காமிங்க, அப்பதான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு வந்து சுடுதண்ணி வைக்க போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். சுடுதண்ணி வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: அடுப்பு, அதை பற்ற வைக்கிற லைட்டர், அப்புறம் ஒரு வானில் தானே இது, வானில் பாத்திரம், அப்புறம் வந்து ஒரு தண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆன் பண்ணணும். பாத்திரத்தை எடுத்து வச்சிடணும். அடுப்பில் வச்சுட்டு தண்ணி எடுத்து ஊற்றி ஃபஸ்ட் தண்ணி எடுத்து ஊற்றிடணும். ஆமாம், அந்த டைப்லேயே ஃபுல்லாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் ஊற்றணும். சிறுநீர் ஊற்றணுமா? போதும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சமைக்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சமைச்சா போதும். அது என்ன பண்ணணும்? அடுத்தது அது வந்து எப்படி வெதுன்னு வேணுமா, குடிக்கிற அளவுக்கு சூடு வேணுமா, இல்லை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணுமான்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு வெதுன்னு போகுதுன்னா ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு ஆஃப் பண்ணிட்டு சுடுதண்ணி ரெடி ஆயிடும். இப்போ சுடுதண்ணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆகிடுச்சு. முட்டை வந்துருச்சுல? முட்டை வந்துருச்சா? அதான் குட்டி குட்டியாக பபிள்ஸ். அதுனா கோழியா? முட்டையோட முட்டை வந்துருச்சு. சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேற ஒரு டம்ளர்ல ஊற்றுவோமா? இப்போ கரெக்டாக குடிக்கிற சூட்டுக்கு வெதுன்னு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து வேற ஒரு டம்ளர்ல ஊற்றிடலாமா? ஓகே. இப்போ சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண. இப்போ இடுப்ப சரி இடுப்ப சரி அடுப்பு ஆஃப். இப்போ சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். எனக்கு இந்த லைவ்ல பேசியாம அந்த குழம்பு போய் கிடக்கு. அடுப்பு ஆஃப் பண்றோம் guys. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம். வேற ஒரு வானில் தான் என்னது தெரியல. ஆனா அந்த நல்ல குக்கர்லாம் என்ன பண்ணுவாங்க, சி இது டம்ளர்ல செஃப்லாம் என்ன பண்ணுவாங்க, குக்கர் டம்ளர்ல ஊத்தியாச்சு. இந்த குட்டி செம்பு யார் வீட்லயா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சுடுதண்ணி ரெடி ஆகிடுச்சு. அச்சியா வெற்றிகரமா சுடுதண்ணி சமைச்சிட்டாங்க. சூப்பர். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் வைங்க. யாருக்கெல்லாம் வைக்க தெரியாதோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பழகிக்கங்க. பாய். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யார் எந்த அண்ணாலாம் கேட்டாங்க, அவங்க சொல்லிடலாம். ஆமா, கவின் அண்ணா, அப்போ பொண்ணா, அப்புறம் தினேஷ் அண்ணா, தினேஷ் தம்பி மற்றும் நம் உறவினர்கள் எல்லாருமே கேட்டீங்க. உங்களுக்காக நாம வந்து உங்களுக்காக இதோ சுடுதண்ணி. இந்த வீடியோ பாக்குற வேற யாரும் வந்து கலவி எதுவும் ஊத்திடாதீங்க. ஆமா, இது வந்து எங்களுக்கு லைவ்ல கொடுத்த ஒரு டாஸ்க். ஆமா, இதுக்கு நாங்க போட்டுட்டோம். ஆமா, வெற்றிகரமா சுடுதண்ணி வச்சு அச்சையா சமைச்சிருச்சு. கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். அவ்வளவுதான். பாய். அடுத்த வீடியோல பாப்போம். வெற்றிகரமா.